ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதில் பார்க்க போகிற சம் என்னென்னா 36 பால்ஸை வந்து ஒருத்தர் வந்து 108 ரூபாய்க்கு வந்து வாங்குறாரு. அதுக்கப்புறம் அந்த 36 பாலை ரெண்டாக பிரித்து ஃபஸ்ட்டு 18 பாலை 81 ரூபாய்க்கு விற்கிறாரு, அடுத்து ஒரு 18 பாலை 81 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்கினது 36 பாலை 108 ரூபாய்க்கு, அதில் வந்து 18 பாலை 81 ரூபாய்க்கு விற்றா மீதி இருக்கிற 18 பாலும் என்ன பண்ணுவார்னா அதே வந்து சேம் 81 ரூபாய்க்கு சேல் பண்ணுவார். ஸோ அப்போ அவருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் டோட்டலாக அவருக்கு கிடைக்குன்னா 162 ருபீஸ் வந்து அமௌண்ட் கிடைக்கும். அவர் வந்து 36 பாலை வந்து பார்த்திங்கன்னா 108 ரூபாய்க்கு வாங்கினார். ஆனால் இப்போ அதை வந்து விற்பனை செய்து சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வருமானம் 162 ரூபாய் கிடைக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைக்குது அந்த ப்ராஃபிட் பர்சன்ட் தான் கேட்குறாங்க. 108க்கும் 162க்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 54 ரூபாய் கிடச்சிருக்கு. ஸோ இந்த 54 ரூபாய் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 108 தான். ஸோ 108ல் 54 ரூபா எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்திங்கன்னா 50%. ஸோ நமக்கு வந்து 36 பாலை 108 ரூபாய்க்கு வாங்கி அதில் 18 பால் 81 ரூபான்னு சொல்லிட்டு 36 பாலை 162 ரூபாய்க்கு விற்றா 54 ரூபா லாபம் கிடைக்கும். 54 ரூபாங்கிறது நம்ம இன்வெஸ்ட் பண்ண 108ல் வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கும்.